to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாலக் பன்னீர் செய்யலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு pan வச்சிருக்கேன். அதுல ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா வேக வைக்க போறேங்க. ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இந்த தண்ணியில சேர்த்து வேக வைக்க போறேங்க. நல்லா வெந்து சாஃப்ட் ஆகும்போது அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. வேக வச்ச கீரை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சு ஒரு பேஸ்ட் ஆக்கி நம்ம தனியா எடுத்து வச்சுக்க போறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. ஒரு பட்டைய சின்ன சின்னதா உடைச்சு போட்டிருக்கேன். அதுல 2 ஏலக்காவும் போட்டிருக்கேங்க. கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க. ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியா நான் கட் பண்ணி நான் சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி தான் சேர்த்துக்க போறோம். நான் 2 சின்ன தக்காளி எடுத்து தான் கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். Of course உப்பு இல்லாமையா 1 ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கீரை சாப்பிடுன்னு சொன்னா கேட்கறதே இல்லை, அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க தட்டுல. ஆனா நீங்க பன்னீரோட இந்த பாலக் பன்னீர் செஞ்சு கொடுங்களேன், கண்டிப்பா சாப்பிடுவாங்க. மசாலா எல்லாம் கொஞ்சம் ட்ரையா இருக்கிறதுனால கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை குக் பண்ண விடலாங்க. அரைச்சு வச்ச கீரையை இப்ப சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா கீரை இன்னும் அதுலயே இருந்துச்சு, அதனால ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு தண்ணி அதுல சேர்த்து நான் சேர்த்திருக்கேங்க. அமேசிங்கா குக் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல 1 ஸ்பூன் சர்க்கரையை நான் சேர்த்திருக்கேன். ஃப்ரெஷ் கிரீம் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்க கீரையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பன்னீரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்குது. இப்போ நான் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீரை நான் சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், இல்லாட்டி பன்னீர் உடைஞ்சிரும். ஃபைனலா கொஞ்சமா கசூரி மெத்தி நான் சேர்த்திருக்கேன். பாலக் பன்னீர் ரெடியோ ரெடி.